வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆதிலட்சுமி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ பெயின். எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 6 வருஷமா இருக்கு. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அந்த நீ பெயினுக்காக? நீ பெயினுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எது பண்ணதில்ல. ஆனா எமர்ஜென்சியானா அங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர் பக்கத்துல இருக்காங்க. அங்க போனா ஒரு நார்மல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. டேப்லெட் சாப்பிடுவேன். ஒரு 1 வீக் சாப்பிடுவேன். அதோட மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இது வரைக்கும் எப்படி வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 6 வருஷத்துல இருந்து இப்ப என்ன எதுக்காக என்கிட்ட வந்தீங்க? இப்ப என்னாச்சு திடீர்னு? அதான் டூர் போனதால அதனால எனக்கு பெயின் ஜாஸ்தி. முதல்ல கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பெயின் இருந்தது. அது தவிர்க்க முடியாது, எல்லாரும் போகணுன்றதால கண்டிப்பா போனோம். அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் ஆச்சு ஒரு 2-3 நாள். மறுபடியும் அது பெயின் ஜாஸ்தி ஆனதாலதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எம்ஆர்ஐயும் ஏற்கனவே இருக்கு. சோ நான் அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? 3ஆம் கட்டம் தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப உங்களுக்கு வயசு வந்து 56 ஆகுது. பெயின் கில்லர் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அதனால அப்பப்போ கேட்கும். அப்புறம் ஐஸும் வச்சேன்னு. ஓகே, அதனாலயும் அப்பப்போ கேட்கும். ஆனா அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம்னா அது நின்றுடும். அதனால வந்து இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? இன்ஜெக்ஷன் போடுறேன். என்ன இன்ஜெக்ஷன் சொல்லிருக்கேன்? பிளட். அதான், அது பேர் வந்து பிஆர்பினா வந்து இப்போ உங்க பிளட்ல எடுக்கிறது. 30 ml பிளட் டிராப் பண்ணுவோம். ரத்தத்துல 3 விதமான அணு இருக்கும். சிவப்பு அணு, வெள்ளை அணு, தட்டை அணு. அந்த தட்டை அணுகள்ல வந்து பிளேட்லெட்ஸ்ல மருந்து பொருள் இருக்கும். அவங்க உடம்பே மருந்து. அந்த மருந்து மூட்டையெல்லாம் வந்து இந்த தட்டை அணுக்குள்ள இருக்கு. அந்த தட்டை அணு எடுத்து ரத்தத்துல இருந்து எடுத்தோம்னா அந்த மூட்டையிலேருந்து அந்த பொக்கிஷமா அப்படியே வந்து அந்த மருந்துலாம் வெளியே வரும். வெளியே வந்து முழங்காலுக்குள்ள போயிட்டு உங்க உடம்புல இருந்து எடுக்கிறதுனால அதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அப்புறம் உங்க உடம்புல அந்த முழங்காலுக்குள்ள எங்கெல்லாம் ஜவ்வு தேய்மானம் ஆயிருக்கோ, குருத்தெலும்பு தேய்மானம் இருக்கோ, அது எல்லாத்தையும் சீர்படுத்துறதுக்கு வழி பண்ணும். முழங்கால் வலியில இருந்து ரிலீஃப் கிடைக்கும். இப்ப எப்படி இருக்கு வலி? பரவாயில்ல. எப்படி இருக்கு? பெட்டர். ஓகே, குட்.